தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு உரிமை கோரல் செய்தியை முன்வைக்கிறேன். ஆற்றுல மணல் திருடுவதும் பால் சுரக்கும் ஒரு தாயின் மார்பை அறுப்பதும் வேறு வேறு அல்ல. ரெண்டுமே மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் வன்முறை. இன்னைக்கு ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இந்த 3 பேருமே ஒன்னா கைகோர்த்து தமிழ் தாயின் மாரை அறுத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மணல் திருட்டு இன்னைக்கு உலகத்துக்கு சொல்கிற ஒரு பெரும் செய்தியாக இருக்கு. குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை நான் உள்வாங்கிய போது மனம் பெரும் வேதனை. அதாவது செந்துறை அருகே சன்னாசி நல்லூர் அங்கனூர் சாலையில காவலர் தமிழ்ச்செல்வனும் அவரோடு துணை நின்ற வெங்கடேசனும் மணல் திருட்டோடு வந்த ஒரு வாகனத்தை வழிமறித்த போது அவர்களை ஏற்றி கொல்ல முயற்சித்தது மட்டுமல்ல, அவர்களை பெரும் காயப்படுத்தி அந்த கயவர்கள் தப்பிச்சதுங்கிறது அது எப்படி நடந்தது, அவர்கள் எப்படி அந்த மண்ணில் தொடர்ந்து திருட்டை நடத்துகிறார்கள், இதுக்கு எப்படி அதிகார வர்க்கம் துணை நிற்குது அப்படிங்கறதெல்லாம் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை, மன்னிக்க முடியாத ஒரு பெரும் குற்றம். அரியலூர் மாவட்டத்தில் எண்ணற்ற அத்துமீறல்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் நாங்கள், தமிழ் பேரரசு கட்சி. அதுவும் திருச்சி மண்டல செயலாளர், அரியலூர் மாவட்ட செயலாளர், மக்கள் காவலர், காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஐயா முடிமன்னன் அவர்கள் அந்த மண்ணில் நின்று, அதாவது முறையற்ற சாராயத்தை விற்பதும், கள்ளச்சாராயத்தை தடுப்பதும், மணல் திருட்டை முற்றிலுமாக ஒழிப்பதுமாக அவர் நின்றுட்டு இருக்கிற நிலைங்கிறது ஒரு பெரும் மரியாதைக்குரிய நிலை. அதற்கு நான் மாபெரும் துணையாக நின்றுட்டு இருக்கேன். எத்தனையோ முறை எங்களை விலை பேசினாங்க அந்த கயவர்கள் கூட்டம். அதையெல்லாம் தடுத்து முறியடித்து நின்ற நிலையில இன்னைக்கு காவலர்கள், அரசு அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது, அரசு இதுவரைக்கும் முறையான நடவடிக்கை, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கலங்கிறது தான் இது இன்னும் ஒரு மோசமான ஒரு பார்வையாக, ஒரு பெரும் குற்றமாக நான் தமிழ்நாடு அரசை குற்றம் சுமத்துகிறேன். அதாவது இந்த நிலை நீடிப்பது நல்லதில்லை. அதனால உடனடியாக தமிழ்நாடு முழுக்க மணல் திருட்டை தடுக்கணும். அரியலூர் மாவட்டத்தை முற்றிலுமாக தடுத்து அந்த ஆற்றை அழகாக்குங்கள். இதே நிலை நீடிச்சிட்டு இருந்ததுன்னா அரியலூருக்கு வழக்கம் போல நான் எப்படியெல்லாம் உக்கிரமாக நின்று அந்த மண்ணில் போராடனோ அதுபோல மணல் திருட்டை எதிர்த்து அரியலூர் மண்ணே பதட்டம் அடைகிற அல்லது ஸ்தம்பிக்கிற அளவுக்கான மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு சூழலை உருவாக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த மணல் லாரியை அல்லது அந்த வாகனத்தை வச்சு ஏற்றிட்டு போன அந்த கயவர்களை கைது பண்றது மட்டும் இல்ல, அதற்கு பின்புறமாக இருக்கிற அரசியல்வாதிகள், அரசு இயந்திரங்கள், ஆட்சியாளர்கள் அல்லது எவனாக இருந்தாலும் அவனை உடனடியாக கைது செஞ்சு, அது எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.